ஒருதலை பட்சமான சுய கட்டுப்பாட்டுக்கு முடிவு கட்டி இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை மசூத் பெஷக்ஷியன் தலைமையிலான ஈரானிய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு சொல்லி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கத்தார் வழியாக சொல்லி இருக்கிறார்கள். 20க்கு மேற்பட்ட F-35 விமானங்களை இஸ்ரேலுடைய விமானங்களை ஈரான் அளித்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீது மேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 363வது நாளாக காசாவில் என்ன நடக்கிறது, காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும், பாலஸ்தீன சுதந்திர மண்ணை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய லெபனானிய சகோதரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹூத்திகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற முழுமையான செய்திகளைத்தான் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் நீங்க அத்தனை பேரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற விதமான பல செய்திகள் வந்திருக்கின்றன. அதற்கிடையில் முதலாவது நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த இஸ்ரேலுக்குன்னு காக்கா பிடிக்கிற அவன் அங்க நடக்காததையெல்லாம் நடந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிற சில பேருடைய வீடியோக்களை நிறைய சகோதரர்கள் எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டா, இந்த சோசியல் மீடியாவுடைய செட்டப்பை புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அவங்களுக்கு திட்டதாக நினைச்சுக்கிட்டு போய் கமெண்ட் அடிக்க என்ன ஆகும்னா, அந்த வீடியோ மேலும் அவர்களுக்கான மற்றவர்களுக்கு போய் சேருகிற ஒரு மெத்தேடாகத்தான் அது இருக்குமே தவிர அவங்கள கணக்கிலையும் எடுக்காதீங்க. அவன் எதையாவது உளறிக்கிட்டு இருக்கணும், அவன் உளர்ற மாதிரி அவன் மட்டுமா உளர்றான். சர்வதேச ரீதியாக இஸ்ரேலுடைய ஏஜென்ட்டுகள் என்று சொல்லிக்கொண்டு பல பேரும் இஸ்ரேலுக்காக துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவாக இருக்கிறதா என்றால் அது இல்லை என்பதும் உலகமே அறிந்து கொண்ட ஒரு பேருண்மையாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்ய முடியும், இஸ்ரேலை தட்டி கேட்க முடியுமா என்றெல்லாம் இருந்த நேரத்தில் தட்டி கேட்கறதுல கன்னத்தில் அரைஞ்சிட்டே வந்திருக்கிறது ஈரான். ஈரான் என்பதை தாண்டி ஈரானுடைய புதிய ஜனாதிபதி மசூத் பெஷக்ஷியன், இவருடைய இந்த தேர்தல் நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு ஆதரவாக நிறைய ஃபாரின் லாபிஸ் ஒர்க் பண்ணாங்க. அதுலயும் குறிப்பாக வெஸ்ட் லாபிஸ்கள் நிறைய ஒர்க் பண்ணாங்க இவருடைய வெற்றிக்காக வேண்டி. ஏன்னா இவர் வந்துட்டாருன்னு சொன்னா வெஸ்டோட கொஞ்சம் இணங்கி போயிருவாங்க என்றெல்லாம் தான் நினைத்தார்கள். எந்த அளவுக்கு அந்த நிலைமை இருந்தது என்று சொன்னால், நேற்று நடந்திருக்கக்கூடிய, அதாவது செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் ரைசி அவர்கள் இருந்த நேரத்தில் நடத்திய தாக்குதலுக்கும் இதற்கும் மலைக்கும் அடுவுக்கும் உண்டான வித்தியாசமாக மாறி இருக்கிறது. எது எப்படி போனாலும் உச்சகட்ட ஒரு தாக்குதலை வலித்தால் இப்படித்தான் வலிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு மசூத் பெஷக்ஷியன் தலைமையிலான ஈரானிய அரசாங்கம் நடத்தி காட்டி இருக்கிறது. இஸ்ரேலை என்ன பண்ண முடியும் என்றெல்லாம் சொன்னவர்களுக்கு பின்னால் சில போட்டோக்களும் வெளியாகி இருக்கிறது, சேட்டலைட் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய F-35 விமான நிலையம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்கிற செய்திகள் இருக்கிறது. அதையெல்லாம் தொடர்ந்து பாருங்கள். அதற்கு முன்பதாக காசாவில் என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காசாவை பொறுத்தவரையில் பாலஸ்தீன பெருபூமியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். ஆனால் லெபனானோடு ஒப்பிடும்போது தற்போதைய வார் லெபனான் பக்கம் திரும்பி நிற்கிறது. எனவே லெபனானுடைய தாக்குதல்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக 99 பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கிறார். அதே நேரம் 169 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கான் யூனுஸ் உள்ளிட்ட காசாவினுடைய பல பகுதிகளில் இன்னைக்கு வெச்சு செஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ராணுவத்தை. அதனுடைய சில வீடியோக்கள் இருக்கிறது, நீங்க பார்த்துக்கிட்டு போகும்போது அந்த வீடியோக்களை நம்ம போட்டு காட்ட இருக்கிறோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவுக்குள் என்பது. காசாவுக்குள்ளேயும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் லெபனான் பார்டர்ல ஹிஸ்புல்லாக்களிடத்தில் தாராளமாக தாறுமாறாக வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இன்றைக்கும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு நேரடியாக தாக்குதல் நடத்தி இருக்கிறது டெல் அவீவுக்குள்ளே. அங்கே பற்றி எரிகிற காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அவற்றையும் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படி தொடர்ந்து எல்லா பக்கமும் தாக்குதலுக்கு மேல் தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தெரியும் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஷக்ஷியன் தற்போது மிடில் ஈஸ்டுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக கத்தாரை அவர் சென்றடைந்திருக்கிறார். கத்தாரில் நேற்றைய தினம் நிறைய டெலிகேஷன் அவர் மீட் பண்ணாரு. குறிப்பாக சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சரையும் அவர்
சந்தித்திருந்தார். நாம் அத்தனை பேரும் சகோதரர்களாக ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளை தொடர வேண்டும் என்றும் சவுதி அரேபியாவுக்கும் அவர் ஒரு ஆலோசனையும் உபதேசத்தையும் செய்திருந்த காட்சிகளையும் ஊடகங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒருதலை பட்சமான சுய கட்டுப்பாட்டுக்கு முடிவு கட்டி இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை மசூத் பெசக்ஷியன் தலைமையிலான ஈரானிய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு சொல்லி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை கத்தார் வழியாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. வாஷிங்டனுக்கு அந்த செய்தி கிடைத்து விட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது என்னன்னா, ஒருதலை பட்சமான சுய கட்டுப்பாடுன்னா அமெரிக்கா சொல்வதை அத்தனை பேரும் கேட்க வேண்டும். அமெரிக்கா அடிச்சா அடி வாங்கிக்கிறனும், அமெரிக்கா திட்டினாங்கன்னா அதை கேட்டுக்கிறனும், அமெரிக்கா சொன்னா பொத்திக்கிட்டு இருந்திரனும் என்கிற காலகட்டம் மலையேறி விட்டது என்பதை மிக தெளிவாக கத்தாரிடத்தில் சொல்லி வாஷிங்டனுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் மசூத் பெசக்ஷியன் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் மசூத் பெசக்ஷியன் அவர்கள் நேற்று கத்தாரில் கலந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு நிகழ்வில் கத்தாருடைய மன்னரும் பெசக்ஷியனும் பேசுகிற நேரத்தில் ஊடகங்களுக்கு மத்தியிலே மசூத் பெசக்ஷியன் பேசினார். அதிலே அவர் மிக முக்கியமான சில பேச்சுக்களை பேசியிருந்த அதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கத்தினுடைய சகோதரர்கள் அவரை சந்தித்து பேசியிருந்தார்கள். அவர்களோடும் மசூத் பெசக்ஷியன் மிக நெருக்கமான பல பேச்சுக்களை பேசியிருப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, இறுதி வரை போராடுங்கள், நாங்கள் உங்களோடு இறுதி வரைக்கும் நிற்போம், பாலஸ்தீனத்தை சுதந்திரம் பெற வைக்கிற வரைக்கும் ஈரானுடைய படைப்பிரிவுகளும் ஈரானுடைய ஆதரவு பெற்ற அனைத்து படைப்பிரிவுகளும் உங்களோடு நிற்பார்கள் என்கிற உச்சகட்ட ஒரு நம்பிக்கையை மசூத் பெசக்ஷியன் வழங்கி இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தான் மசூத் பெசக்ஷியன் கத்தாரில் ஆற்றிய உரையில சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான், எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராளி குழுக்களை ஆதரிப்பதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். குறிப்பாக ஹெஸ்புல்லாக்கள் எங்களுடைய படைப்பிரிவு தான், அதை நாங்கள் ஆதரிப்போம். யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளை நாங்கள் ஆதரிப்போம், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம். சிரியாவில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆக்சிஸ்டுகளுக்கும் நாங்கள் எங்களால் முடிந்த அத்தனையும் செய்வோம், அவர்கள் ஒருவரையும் தோல்வி அடைய விடமாட்டோம் என்று மசூத் பெசக்ஷியன் பேசியிருக்கிறார். இதெல்லாம் கேட்கும்போது அதாவது ஜோ பைடன் என்ன நினைப்பாருங்கிறத நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன நினைப்பார்னா, உன்னை போய் எங்கால நினைச்சு நாங்க கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணமையா இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஈரானுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் போது நம்ம பேசின வீடியோக்கள்லயே நீங்க நினைவிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, அதுல தெளிவா ஒரு விஷயத்தை என்ன சொன்னோம்னா, மசூத் பெசக்ஷியன் வந்தாலும் அந்த கட்டமைப்பை மாற்ற முடியாது, அதாவது ரெஜிமெண்ட்டுடைய இயக்க சக்தியை மாற்ற முடியாது. அது என்னைக்கு ஈரானுடைய புரட்சி வெடித்து ஷாட்டை இருந்து எப்ப ஈரானை பிடிச்செடுத்தாங்களோ அன்னில இருந்து அவர்களுடைய ரெஜிமெண்ட் மிக தெளிவான சில திட்டங்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் மாறுறதாம் செய்ய முடியுமே தவிர கொள்கை மாறாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். அதிலும் குறிப்பாக ஜனாதிபதிக்கு மேலிடத்தில் இருக்கிறவர் தான் ஆயத்துல்லா அலி காமனி. எனவே ஆயத்துல்லா அலி காமனியை மீறி எதுவும் செய்ய முடியாது. அதே நேரம் ஆயத்துல்லா அலி காமனியோடு ஒத்து போகிற ஒரு ஜனாதிபதியாக தற்போது இவர் மாறி இருக்கிறார் என்பதையும் இந்த செயல்பாடுகள் காட்டுகிறது. இந்த நேரத்தில் தான் கத்தாரில் பேசிய உரையில அடித்து சொன்ன ஒரு விஷயம் தான் மசூத் பெசக்ஷியன் அவர்கள், ஈரானுக்கு எதிரான ஒரு சிறிய தாக்குதல் கூட இஸ்ரேலுடைய இதயத்தை துளைக்கிற அளவுக்கு இருக்கும் என்கிற ஒரு செய்தியை அவர் மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார். பதிலடி மிக பயங்கரமாகவும் நிச்சயமானதாகவும் இருக்கும், ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், அதற்குரிய ஒரு முன்னுதாரணத்தை தான் ஆரம்பமாக காட்டி இருக்கிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறார். இதில் நீங்க புரிஞ்சுக்கிறோம், இப்ப ஈரான் இஸ்ரேலை தாக்கி அந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் இப்படியே இருக்க மாட்டோம், இப்படி ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்பதை மிக துல்லியமாக அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இதில் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பெண்கள் குழந்தைகள் காசாவில் மரணிக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் என்றைக்கும் நாங்கள் துணை நிற்போம் என்கிறார் மசூத் பெசக்ஷியன். முஸ்லிம் நாடுகளுக்கிடையே ஒற்றுமை வளர வேண்டும், நாம் ஒற்றுமைப்பட்டிருந்தாலே போதும், இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார் மசூத் பெசக்ஷியன். அவருடைய பேச்சிலே தொடர்ந்து அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், நம்மை பிரித்து வைத்திருக்கிறார்கள், நாம் ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு கோட்பாடுகளோடு அரசியல் ரீதியாக
பூகோள அரசியல் ரீதியாக, ஜியோ பாலிடிக்ஸ் ரீதியாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஈரானிலே ஒரு பக்கம் நிற்கிறோம், சவுதி அரேபியா வேறு பக்கத்தில் நிற்கிறது. இப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பிரிவினை தான் இஸ்ரேலுடைய வல்லமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றுபட்டாலே இஸ்ரேல் இல்லை என்று ஆகிவிடும் என்கிற ஒரு பாடத்தை அரபு நாடுகளுக்கு மசூத் பெஷக்ஷியன் எடுத்திருக்கக்கூடிய காட்சியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதனுடைய இறுதியாகவும் அவர் மிக தெளிவாக ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களுடைய தளங்களை நோக்கி நீங்கள் தாக்குதல் நடத்தினால் கண்டிப்பாக உச்சகட்ட தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரம் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி தான், ஈரானுடைய எண்ணெய் டேங்கர்களை, எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக இஸ்ரேல் ஜோ பைடனோடு கலந்து பேசிக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் ஈரானுக்கு தெரியாதது கிடையாது. ஈரானுடைய அணு உலைகள் இலக்கு வைக்கப்படலாம், ஆனால் அணு உலைகளை இலக்கு வைக்க கூடாது என்று அமெரிக்கா சொல்லி இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்படலாம். அதே போன்று ஈரான் திருப்பி இலக்கு வச்சாங்கன்னா இஸ்ரேலுடைய எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மொத்தமாக காலியாகும், இஸ்ரேலுடைய விமான தளங்கள் காலியாகும். இப்ப காலியாகி இருக்கிற காட்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். எனவே ஈரான் எவ்வளவு பலம் மிக்கது என்பதை காட்டி இருக்கிறார்கள். ஈரானுடைய ஆயுத பலம் என்ன, இஸ்ரேலுடைய ஆயுத பலம் என்ன என்பதை நாம் தனியான ஒரு வீடியோவாக நாளைக்கு போட இருக்கிறோம். அதுல நீங்க பார்த்து நிறைய பேர் ஒரு வீடியோ போடுறாங்க. அதுல நிஜ செய்திகள் என்ன என்பதை நாளை நம்முடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். ஈரானுடைய ஆயுத பலம் என்ன, இஸ்ரேலுடைய ஆயுத பலம் என்ன, யுத்தம் என்று வந்துவிட்டால் ஈரான் அதை எப்படி சமாளிக்க முடியுமா, எதிர்த்து நிற்க முடியுமா என்பதையும் நாம் நாளைய வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் செவ்வாய்க்கிழமை நடத்திய தாக்குதல்களில் மிக முக்கியமாக அவர்கள் இலக்கு வைத்தது என்னன்னா, இஸ்ரேலுடைய உளவுத்துறை நிறுவனங்கள், இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களை தான் இலக்கு வைத்திருந்தார்கள். அதுல நெகோவ், ஷரோன் போன்ற இடங்களில் நேரடி தாக்குதலை அவர்கள் நடத்தி இருந்தார்கள். இஸ்ரேலுடைய ஊடகத்தினுடைய சேனல் 20 கருத்து பிரகாரம் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நெவாட்டிம் விமானப்படை தளத்தில் பாரிய சேதத்தை உண்டாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இஸ்ரேலுடைய நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நெவாட்டிம் என்கிற ராணுவ பேஸ்னா இங்க தான் F-35 விமானங்கள் இருக்கக்கூடிய ராணுவ பேஸாக இருக்குது. இதனுடைய சேட்டலைட் காட்சிகளை தான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க நீங்க பார்க்க முடியும் சேட்டலைட்ல தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகள். நான் அடுத்த வட்டம் போட்ட இன்னும் நிறைய காட்சிகளுக்கு அதை காட்டுவோம். தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். மிக தெளிவாக இங்கே பார்க்கலாம். F-35 இதெல்லாம் F-35 விமானங்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நிறுத்தப்பட்டிருக்கிற காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. இங்க நீங்க பார்க்கலாம் விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட F-35 விமானங்களை, இஸ்ரேலுடைய விமானங்களை ஈரான் அழித்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்று நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்பதுதான் வெளிப்படையாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது. பல ஊடகங்களும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரத்தில் F-35 விமானங்கள் உலகத்தில் இருக்கிற மிக வேகமான ஜெட் விமானங்கள். அதில் தான் வந்து லெபனானுக்குள்ள அடிக்கிறது, காசாவுக்குள்ள அடிக்கிறது, யமன்ல போய் அடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த F-35 விமானங்கள் 60க்கு மேற்பட்ட விமானங்கள் இஸ்ரேலிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான விமானங்கள். அது 60க்கு மேற்பட்ட விமானங்கள் தான் அவர்களிடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் கிட்டத்தட்ட 20 விமானங்கள் இப்பவே காலினா, இன்னும் 2 வாட்டி அடிச்சான்னா 60 காலியா போயிரும்ங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த F-35 விமானங்கள் தொடர்பான மேலதிக காட்சிகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேக்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படங்கள் நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நெவாட்டிம் தளத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்கள் எப்படியான பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இங்க பாருங்க. அவர்களுடைய பாலைவனத்தினுடைய பெரும் பகுதி, அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த விமானப்படை தளத்தினுடைய பெரும் பகுதி அழைக்கப்பட்டிருக்க. குறிப்பாக இது ஒரு ஓடுபாதை, ரன்வேக்கே அடிச்சிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம் இது ஒரு ரன்வே மேல அட்டாக் நடந்திருக்கிறது. இது மேக்சரே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா வட்டம் போட்டு தான் இந்த படத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அதே நேரத்தில் இதுல 4 ஓடுபாதைகள், இந்த விமான நிலையத்தில் 4 ரன்வே இருக்கிறது.
இந்த 4 ரன்வேயை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல் தளம் இது, ராணுவ தளம் இது. இதிலே எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னா 50 சதுர கிலோமீட்டர்களை கொண்ட ஒரு பாரிய ராணுவ தளமாகத்தான் இது இருக்கிறது. அதனால தான் அதே இலக்கு வைத்து அடித்திருக்கிறார்கள். இது பீர்ஷேபாவில் இருந்து கிழக்கு பக்கமாக 15 கிலோமீட்டர் தொலைவிலும், டிமோனாவில் இருந்து வடக்கு பக்கமாக 12 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய அதாவது நெகோ பாலைவனத்தில் தான் இவர்கள் இந்த பேஸ அமைச்சு வச்சிருக்கிறாங்க. இதுல தான் F-35 விமானங்கள், அதே போன்று ஸ்டெல்த் போர் விமானங்கள், 140வது 116வது மற்றும் 117வது படைப்பிரிவுகள், இஸ்ரேலுடைய படைப்பிரிவுகள், அதே போன்று C-130 போக்குவரத்து விமானங்கள், போயிங் 707 டேங்கர் விமானங்கள், அதே போன்று உளவு விமானங்கள் என்று 3 படைப்பிரிவுகள் இங்கே செயல்பட்டு வருகிறது. குறைந்தது 7 வெவ்வேறு வீடியோக்கள் வெளியாகி இருப்பதாகவும் இதில் 20 முதல் 30 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்பதையும் அறிய முடிவதாகவும் இன்றைக்கு இந்த ஆய்வு கட்டுரை சொல்லுகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த செய்திகளை பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட ஜெட் விமானங்கள் இதிலே அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இதெல்லாம் விமானங்கள் நிறுத்தப்படுகிற ஓடுபாதை காட்சி. இங்கெல்லாம் விமானம் ஏற்கனவே வட்டம் போட்டு காட்டிய பகுதிகள் இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம். விமான தளங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று சொல்லி இங்கே நீங்க பார்க்கலாம். அளிக்கப்பட்ட பகுதிகளுடைய காட்சிகள் தான் இங்கே காட்டப்படுகிறது. இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்திருக்கிறது. இது அதனுடைய இன்னொரு பக்க காட்சிகள் தான் அந்த விமான நிலையத்தினுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் 90% வெற்றி அடைந்தது என்று IRGC சொல்லியிருந்தார்கள். அதே போன்று 90% வெற்றி அடைந்திருக்கிறது. இதை விட சில செய்திகள் முன்னாடி இருக்கு, அதையும் பார்த்துக்கிறீங்க. லெபனானுடைய செய்திகள் ஆனா ரொம்ப மகிழ்வுக்குரிய செய்திகளாக இருக்கிறது. பொதுமக்களை கொன்று குவித்து அப்பாவிகள் மீது தேவையில்லாத வகையில் தாக்குதல்களை நடத்தி காசாவில் மட்டும் 42,000 பேரை கொன்று முழு காசாவையும் அழித்து லெபனானில் தாக்குதல் நடத்தி 2000க்கும் மேற்பட்டவர்களை இதுவரைக்கும் கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். அவர்களுக்குரிய பதிலடிதான் தற்போது ஈரான் கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் லெபனானில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கட்டம் கட்டமாக சில செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். லெபனானை அழிக்க நினைத்த இஸ்ரேலை தற்போது செஞ்சு கொண்டிருக்கிறது லெபனானுடைய போராளி குழுக்களாக இருக்கிற ஹெஸ்புல்லாக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது பெய்ரூத்துக்குள்ள இன்றைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இங்க நீங்க இந்த காட்சியை பார்க்க முடியும். இது ஒண்ணுமில்ல, எல்லா பகுதிகளையும் அவர்களுடைய மரணித்தவர்களுடைய சடலங்கள் புதைக்கப்படுகிற காட்சிகள், இப்படி நிறைய காட்சிகள் இப்ப வெளியாகிக்கிட்டு இருக்குது. அவர்களுடைய ராணுவம் நிறைய பேர் கபருக்குள்ள போகக்கூடிய காட்சிகள் தான் தொடர்ந்து வெளியாகிறது. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால், இஸ்ரேல் தன்னுடைய தரைவழி தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா வான்வழியா போய் அடிக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, ஹெஸ்புல்லாக்களிடத்தில் வான்வழி அந்த ஜெட்டை அடிக்கக்கூடிய வகையில் உண்டான ஏவுகணைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த F-35 விமானங்கள் இருக்கக்கூடிய ஓடுபாதை தளத்தை ஈரானே உள்ள புகுந்து அடித்தது அதுக்காக வேண்டித்தான். பறந்து வரும்போது அடிக்க ஹிஸ்புல்லாக்கள் இடத்துல வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நிறுத்தி வச்ச நேரத்தில் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் வான்வழி தாக்குதல்களால் பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் குண்டு போட முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஏன் தரைவழி தாக்குதல் வர பார்க்குறாங்கன்னா, தரை வழியாக வந்தால் தான் வெற்றியா இல்லையா என்பதை முடிவெடுக்க முடியும். ஹிஸ்புல்லாக்களுக்கு என்ன தேவைன்னா, நீங்க தரை வழியா வரணும் ராஜா என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஹசன் நஸ்ருல்லா இருக்கும்போது பலமுறை அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். தரை வழி தாக்குதலா உள்ளவா பார்த்துக்கிறோம் என்று சொன்னாரு. அதே மாதிரி இப்ப உள்ள வர ஆரம்பிச்சாங்க. முன்னாடியே ரத்வான் படைப்பிரிவு நிறுத்தப்பட்டது. இன்றைக்கும் எத்தனை பேர் கபருக்குள்ள போயிருக்கிறாங்கிற செய்திகளை பாருங்க. வான்வழி தாக்குதல்கள் முதல் கட்டமாக இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கு லெபனானிய போராளி குழுக்கள் முதல் கட்டமாக 200 ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி 7 தனித்தனி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. அந்த தனித்தனி தாக்குதல்கள் எங்கெல்லாம் நடத்தியிருக்கிறாங்கன்னு கேட்டா, அட்டாமிட் என்கிற குடியேற்றத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ராக்கெட் பகுதிகளுக்கு ராக்கெட் சால்வோ மூலமாக பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய படைப்பிரிவை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வடக்கு நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரஹேப் ராணுவ தளத்திற்கு அருகாமையில் புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் 2 நடத்தப்பட்டிருக்கிறது. ஷத்துல்லா அதே போன்று ரஹேபிடையே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அதாவது எல்லையை கடக்கிற ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஃபாத்திமா கேட் பகுதிகளில் இன்றைக்கு பீரங்கி குண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள். ஃபாத்திமா கேட்டுங்கிறது 2 தரப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி. இந்த பக்கம் வந்தா லெபனான், அந்த பக்கம் போனாங்கன்னா இஸ்ரேல் என்று இருக்கும். அதில் உள்ள வர ட்ரை பண்ணின அத்தனை பேரையும் அடித்து விரட்டி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அப்பர்களில் இருக்கக்கூடிய யரீன் என்கிற குடியேற்றத்தில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மிஸ்காவ் ஆம் என்கிற குடியேற்றம் அந்த பகுதிகளிலையும் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதற்கிடையில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. அந்த சில பேர் அனுப்பியிருந்த ஒரு வீடியோவில் திடீரென்று மீண்டும் இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தியது ஈரான் என்று சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சில வீடியோக்களை போட்டுருக்காங்க. ஈரான் எல்லாம் தாக்கல, அது தாக்கினது ஹூதிகள். எவன் தாக்கினான்னு தெரியாத அளவுக்கு மண்டை குழம்பி போய் இருக்கிறாங்க, மர கலண்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது ஹூதிகள் தாக்கி இருக்கிறாங்க. ஈரான் அடிச்சது தான், திரும்ப அடிக்க மாட்டான். எப்ப அடிப்பானா அடிச்சா தான் அடிப்பேன் இருக்கிறான். டெய்லி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், நீ சொல்ற டைம்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமாங்கிற மாதிரி ஈரான் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் ஈரான் அடிப்பாங்க, அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்புல்லா வழியாக. ஹிஸ்புல்லாக்கள் ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வார் நடக்கும் போது 2 பேரும் வான்வழி தாக்குதல்களை தான் நடத்தி கொள்ள முடியும். ஏன்னா 2 பேருக்கும் லேன் ரூட் பார்டர் கிடையாது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில லேன் ரூட் பார்டர் இல்லைங்கிறதுனால 2 பேருமே வான்வழி தாக்குதல்களை தான் நடத்துவார்கள். அப்படியானால் இஸ்ரேலுக்குள் தரை வழியாக தாக்குதல் நடத்துவதற்கு என்ன வழி, ஈரானுக்கு என்ன வழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒரே வழி லெபனான் வழியாக லெபனானுடைய ஹெஸ்புல்லாக்களை தரை வழியாக இஸ்ரேலுக்குள் நகர்த்துவது. எனவேதான் லெபனான்ல அதிநவீனமான பல ஆயுதங்களை ஹெஸ்புல்லாக்கள் வசம் ஈரான் கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்று இன்றைக்கு பல ஆய்வாளர்களும் சொல்லுகிறார்கள். ஏன்னு சொன்னா அப்படி ஒரு யுத்தம் வந்ததுன்னு சொன்னா இஸ்ரேலுடைய இலக்குகள் மீது ஈரான்ல இருந்து தாக்குதல் நடத்துறாங்களோ இல்லையோ, லெபனான் எல்லையில இருந்து ஹெஸ்புல்லாக்கள் தாராளமாக தாக்குவார்கள். அப்ப நமக்கு அப்படி செய்றாங்க இல்லையே, இப்படி செய்றாங்க இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். செய்யற டைமுக்கு செய்வாங்க, பொறுத்து இருக்கணும்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக மேலும் 5 தாக்குதல்களை ஹெஸ்புல்லா உரிமை கோரி இருக்கிறது. அதாவது சாசா என்கிற குடியேற்ற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஃபலக் ஏவுகணைகளில் பெரும் கூட்டத்தை 30க்கும் மேற்பட்ட ஃபலக் ஏவுகணை தாக்குதல்களை ரமீம் ராணுவ தளத்தை நோக்கி நடத்தி இருக்க. எல்லாமே ஏன் மிலிட்டரி பேஸுக்கு அடிக்கிறாங்கன்னா, பொதுமக்களில் இலக்கு மிலிட்ரி பேஸ், அவங்க மிலிட்ரி பவரை இல்லாமல் ஆக்கணும், அதுக்கு அடிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய திபேரியாஸ் பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் நிலைகள் மீது ராக்கெட் தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. ரஹோப் ராணுவ தளத்தின் மீது இஸ்ரேலிய படை இருந்த பகுதிகளில் ஷெல் தாக்குதல்கள் இன்றைக்கு 2 தடவைகள் நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன பட்டியலையும் ரஹேப் ராணுவ தளம் வந்தது. 5வது தாக்குதல் மிஸ்காவ் ஆம் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ஃபலக் ஏவுகணை மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற. அதே நேரத்தில் தெற்கு லெபனான் பகுதிகளில் நடந்த தாக்குதல்களில் 8 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பிணங்களை அவர்களுடைய ராணுவம் அள்ளிக்கொண்டு போயிருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் இஸ்ரேலால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 8 பேருடைய பணத்தை எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலிய ராணுவத்தை எக்ஸ்ட்ரா மேலும் 6 தடவைகள் தாக்கி இருக்கிறோம் என்கிறது ஹெஸ்புல்லாக்கள். அதே எப்படி தாக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, லெபனானுடைய ராணுவத்தினுடைய கூற்று பிரகாரமே மெரூனல் ராஸ் என்கிற கிராமத்தில் இஸ்ரேலுடைய கோலானி படைப்பிரிவுக்கு எதிராக 3வது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஹெஸ்புல்லாக்கள். அதே போன்று இஸ்ரேல் அந்த கிராமத்துக்குள்ள மரூனல் ராஸ் என்கிற கிராமத்துக்குள்ள இஸ்ரேலிய ராணுவம் நுழைவதற்கு முயன்றதாகவும் அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு எதிராக பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு அவர்களுடைய பல பேருடைய பிணங்களை வந்து ஹெலிகாப்டர்ல அள்ளிக்கொண்டு போறாங்க என்கிற செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அது எத்தனை பேர் என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 4ஆம் கட்ட தாக்குதல்களாக அடுத்ததாக அவர்கள் வடக்கு பகுதிகளை நோக்கி 240 ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதனை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் கூட ஒப்புக்கொண்டிருக்கிற கட்சிகள் நம்ம பார்க்க முடியும். பல பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இவ்வளவு ஹசன் நஸ்ருல்லா கொள்றாங்க, அவங்கள கொள்றாங்க, இவங்கள கொள்றாங்க, இவங்க எந்த தலைவர்களையும் கொல்லலையான்னு கேட்டா அவங்களோட தளபதி எல்லாம் என்ன செய்வாங்க, ஓடி ஒளிஞ்சி என்ன செய்வாங்கன்னா பொட்டைகள் மாதிரி ஒளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் தேடிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவங்களாம்
வந்து செத்துக்குருவாங்கங்கிற மாதிரி விட்டுருவாங்க. நமக்கு தேவை நம்முடைய போராட்டத்தை தொடர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் போராட்டத்தை தொடர்வார்கள். அப்படி தொடர்கிற நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய கமாண்டோ படைப்பிரிவினுடைய எய்கோஸ் என்கிற பிரிவினுடைய தளபதி கேப்டன் ஐடன் இட்சாக் ஆஸ்கர் என்கிறவன் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளையும் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கு. இஸ்ரேலிய படைப்பிரிவுகளை மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவு அதனுடைய தளபதியையே இன்றைக்கு கபருக்குள்ள அனுப்பியிருக்கிறோம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகளோடு நடந்த மோதல்ல மேலும் 2 இஸ்ரேலிய உயரடுக்கு படைகளே அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கு. ஏன்னா கோலான் படைப்பிரிவை காசாவிலிருந்து ஓரமாக்கி இருந்தாங்க. கோலான் படைப்பிரிவு மொத்தமாக காசாவில் சிதைக்கப்பட்டு விட்டது. திரும்ப எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா அதை சரி செஞ்சு மேலதிக ராணுவத்தோடு அவங்க தயார் நிலையில் வச்சிருந்தாங்க. அந்த கோலானி படைப்பிரிவை இப்ப லெபனான் எல்லைக்கு அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமான படைப்பிரிவு இஸ்ரேலுடைய. அந்த கோலானி படைப்பிரிவை எதுக்காக எடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டா இஸ்ரேலுடைய உயரடுக்கு படைப்பிரிவுகள் 2 படைப்பிரிவையே இதுவரைக்கும் மொத்தமாக அளித்திருக்கிறது லெபனானிய போராளி குழுக்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார் யஹியா சாரி. இவரை தெரியும், இவரை வந்தாலே ஐ எம் வெரி சாரிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த வாரில் சில பேர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அதில் முதன்மை நபராக இருக்கக்கூடியவர் தான் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா. அபு உபைதாக்கு அடுத்ததாக மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவர் தான் யஹியா சாரி. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த மீடியா ஸ்போக் பர்சனாக இருக்கிறாங்க. அதனாலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. நிறைய தகவல்களை இவங்க தான் சொல்கிறவங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு யஹியா சாரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் டெல் அவிவ் அதே போன்று ஜஃபா ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களை குறிவைத்து இன்றைக்கும் அவர்கள் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக காமிகேஸ் வகையான ட்ரோன்கள் இன்றைக்கு சரமாரியாக தாக்குதல் நடத்தி இருக்கின்றன இஸ்ரேலை நோக்கி. அதுவும் டெல் அவிவை நோக்கியே தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதிகாலையிலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் 4 ஆளில்லா விமானங்களை இடைமறைத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேல் இன்றைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் குறைந்தது 7 ட்ரோன்கள் டெல் அவிவை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கின்றன. 4 இடைமறித்திருக்கிறார்கள். 3 சரியான இலக்குகளை தாக்கி இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வீடியோக்களையும் நாம் பார்க்க முடியும். இந்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும். இது லெபனானை நோக்கி வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மர்காவா வகையான டேங்க் அழிக்கப்படுகிற காட்சி. அந்த காட்சி தான் இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக டோட்டல் காலி. அதாவது இந்த அட்டாக்கை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த அட்டாக்குக்கும் காசாவில் நடக்கிற அட்டாக்குக்கும் வித்தியாசம் இருக்கும். காசாவில் யாசின் 105 மூலமாக அட்டாக் பண்ணுவாங்க. அந்த டேங்க் மொத்தமாக செதஞ்சு போகலனாலும் உள்ள இருக்கிறவங்க அழிக்கப்படுகிற அளவுக்கு அந்த தாக்குதல் இருக்கும். ஆனா இவங்க அடிக்கக்கூடிய இந்த ஏவுகணை தாக்குதலை பொறுத்தவரையில் டேங்கே மொத்தமாக காலியாகிற அளவுக்கு அந்த தாக்குதல்கள் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இங்க நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள ஹூதிகள் நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் பற்றி எரிகிற இஸ்ரேலுடைய காட்சிகளை தான் பார்ப்பீங்க. கண்கொள்ளா காட்சிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய அட்டாக்கை இன்னைக்கு பண்ணி இருக்கிறாங்க. இல்லையே அப்படி ஒன்று நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்ல அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க பார்த்துக்கிறங்க. இன்றைக்கு இதனை பல தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்பி இருக்கிறது. பாரிய ஒரு தாக்குதல் அவர்களுடைய ராணுவ தளங்களை நோக்கி நடத்தி இருக்கிறார்கள். சரி, காசாவுக்குள்ள என்ன நடக்குது என்று பார்த்தா, அதாவது ஏதோ மாமியார் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போன மாதிரி இந்த கிறுக்கு பையன் எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். இது இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒருத்தன். ஏண்டா காசாவுக்குள்ள நிற்கிறோம், எப்பயுமே அட்டாக் நடக்கலாம்ங்கிறது கூட புரியாம லூசு பையன் எதையோ தேடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு நிற்கிறான். எங்கிட்டலாம் நிற்கிறாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக இலக்கு வச்சு அதில் வீடியோ வேறு எடுக்கிறாப்புல. எடுத்து டிக்டாக் பண்ண போகிறானான்னு தெரியலை. அதெல்லாம் எடுத்துக்கிற எல்லாத்தையும் என்ன கண்காணிச்சிட்டாங்க. டோட்டலாக அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இதை அதனுடைய வீடியோ காட்சி தான். கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ காட்சி. இது மாதிரி மெர்காவா டேங்குகள் மீதான அட்டாக் பதிவாகி இருக்கிறது. அந்த காட்சியை முழுமையாக நம்ம போட முடியாது, அதனால தான் குறைவாக போட்டிருக்கிறோம். இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது. நாங்கள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தா எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணுவோங்கிறதுக்காக அவங்க ஒரு காட்சியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய ஒரு சில அவர்களுடைய பாலிஸ்டிக் வகையான ஏவுகணை காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த மாதிரி நேற்றைய தினம் இஸ்ரேல் மேல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவினாங்க. இந்த ஒரு ஏவுகணையை எடுத்துக்கிட்டு வரதுக்கு இது மாதிரி ஒரு வெஹிக்கிள் தேவைப்படும். அப்ப அவங்க 400+ ஏவுகணைகளை ஏவி இருந்தாங்கன்னா 400+ வெஹிக்கிளோட அவங்க வந்து தான் தாக்குதல் நடத்துவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஆயுதங்கள் தான் இது. அந்த ஆயுதங்களை வச்சிருக்கிறோம், நாங்கள் எப்படி வச்சிருக்கிறோம் பார்த்துக்கன்னு சொல்லி இப்போ தொடர்ந்து அவருடைய மிலிட்ரி விங் என்ன செய்யுதுன்னு கேட்டால் இது மாதிரி நிறைய வீடியோக்களை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட அவங்க எப்படி ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்துவாங்கிற காட்சிகளையும் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து பாரிய
தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன வெற்றிக்கான ஒரு போர் முழக்கமாகத்தான் இத்தனையும் நடைபெற்று வருகிறது. எனவே பாலஸ்தீன சுதந்திர பூமி வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்த வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக அவர்களுடைய சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓத மறந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அத்தஹியாத்தில் நம்ம ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஆரம்பிக்கிற அந்த ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெள்ளிக்கிழமை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாலஸ்தீன மக்களுக்காக அவருடைய சுதந்திரத்திற்காக அவருடைய விடுதலைக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யவும் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள். ஐங்கால தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளி வாயலுடைய இமாம்களுக்கு இதனை நினைவூட்டி இதை செய்விக்கிற வேலைகளை செய்யுங்கள். அதே நேரத்தில் பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், தீவிரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உண்மையான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய ரஸ்மின் MISC என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய டெலிகிராம் சேனலும் அதே போன்று வாட்ஸ்அப் சேனலும் இருக்கிறது. இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் உங்களுக்கு இந்த தகவல்கள் வந்தடையும். பாலஸ்தீன வெற்றியை நோக்கிய பயணத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோமாக, பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.